வெல்கம் டு சித்ரா சமையல். இன்றைக்கி நாம் 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு சூப் செய்ய போகிறோம். பார்லி சூப்பு. பார்லியில் கஞ்சி வச்சு தான் நாம் சாப்பிட்ருக்கோம். மீதியை பார்லியை நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போட்டுருவோம். அதை தூக்கி போடாமல் காய்கறிகள் போட்டு ஒரு சூப்பாக நம்ம செஞ்சு சாப்பிட்டா அதனுடைய காய்கறிகளுடைய சத்து நம்மளுக்கு உடம்புக்கு ஆரோக்கியத்தை தரும். கிட்னியில் கல் இருக்கிறவங்க இதை ரெகுலராக எடுத்துக்கலாம். கர்ப்பிணி பெண்கள் கால் வீக்கம் இருக்கும். கர்ப்பிணி காலத்தில் இதை எடுத்துக்கிட்டு வந்தால் அந்த கெட்ட நீரெல்லாம் வெளியேறி கால் வீக்கம் குறையும். வாங்க இது செய்ய ஆரம்பிக்கலாம். இதுக்கு தேவையான பொருளை நம்ம முதல்ல பார்த்துக்கலாம். இதுதான் பார்லி. இது நான் ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். கேரட் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்குறோம். ஒரு சின்ன முட்டைக்கோசு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறோம். கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி அளவு, சின்ன வெங்காயம் ஒரு 10 கட் பண்ணி வச்சுருக்குறோம். பூண்டு பல் ஒரு 3 சின்ன சின்னதாக பீஸாக கட் பண்ணி வச்சுருக்குறோம். 1 ஸ்பூன் சர்க்கரை. நம்ம இப்போ பார்லியை குக்கரில் போட்டு ஒரு 5 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். பார்லி பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு. இது 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு பார்லி எடுத்துருக்கிறேன். ஒரு 100 கிராம் எடுத்துருக்கிறேன். இதை வெந்ததை இந்த கரண்டியில் ஒரு 2 கரண்டி சின்ன மிக்ஸி பவுலில் போட்டு கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், மிக்சியில் இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். மீதி இருக்கிற பார்லியை நம்ம அப்படியே எடுத்துக்கிட்டு இப்போ பார்லி சூப் செய்ய ஆரம்பிக்கலாம். கேஸில் ஒரு அடிகனமான வடைச்சட்டி வச்சுருக்கிறோம். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு இப்போ அதில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். ரீஃபைண்ட் ஆயில் எண்ணெய் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா பட்டர், நெய் எதை வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ரீஃபைண்ட் ஆயில் எண்ணெய் எடுத்துருக்கிறேன். எண்ணெய் காயட்டும். மழை காலத்தில் இந்த மாதிரி சூப் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது. இது ஈவினிங் டைமில் என்ன சாப்பிட்லாம்னு நினைக்கும் போது இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய இந்த பார்லி சூப் நம்ம எடுத்துக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. எண்ணெய் காஞ்சிடுச்சு. முதல்ல நம்ம பூண்டு போட்டுக்கலாம். கேஸ் ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். கூட வெங்காயம், கேரட், முட்டைக்கோஸ், நீங்கள் பீன்ஸு, வெங்காயத்தாள் எது வேணால் நீங்கள் இந்த காய் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட பார்லி வேக வச்சு எடுத்துருக்கோம்ல, அந்த பார்லியை நம்ம போட்டுக்கலாம். தண்ணியை வடிச்சிட்டு இந்த பார்லியை நம்ம தூக்கி போட்டுருவோம். இதை நம்ம சூப்பாக பயன்படுத்திக்கலாம். இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். சர்க்கரை 1 ஸ்பூன் எடுத்துருக்கோம்ல, அதை போட்டுக்கலாம். அரைச்சி வச்சிருக்கிற பார்லியை போட்டுக்கலாம்.
வேக வச்சிருந்ததால பார்லியை அந்த தண்ணி இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதையும் இப்போ ஊற்றிக்கலாம். அதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் இப்போ போட்டுக்கிறேன். அப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது பத்தலைன்னா போட்டுக்கலாம். காயெல்லாம் வேகட்டும். அடுப்பை கொஞ்சம் ஸ்லிம்மில் வச்சுக்கிட்டு வேக விடலாம். பாருங்கள், பார்லி சூப் ரெடி ஆகிடுச்சு. காயெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. பார்லியே நம்ம அரைச்சி ஊற்றுறோம்னா மிக்சியில் இந்த சூப் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும், இன்னும் டேஸ்ட்டும் கொடுக்கும். அதனால நம்ம பார்லியை கொஞ்சம் மிக்சியில் அரைச்சி போட்டுக்கிறோம். பாருங்கள், இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உப்பு சரியாக இருக்குது. இப்போ காரத்துக்கு நம்ம மிளகுத்தூள் போட்டுக்கலாம். இது கூட கொத்தமல்லி தழையை தூவிக்கலாம். இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். மிளகுத்தூள் போட்ட அப்புறம் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம், காரம் பத்தலை. இப்போ நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். பாருங்க, பார்லி சூப் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே அளவோடு செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சித்ரா சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உணவே மருந்து. மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சித்ரா சமையலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. உணவே மருந்து.